ஹாய் எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் இந்த இன்டர்நெட் உலகத்தில் எல்லாரும் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கிற ஆனால் உங்ககிட்ட ஒளிஞ்சிருக்கிற ஒரு அசாத்தியமான கெத்தான ஆளுமையை, அதாவது பர்சனாலிட்டி பற்றி தாங்க. ஒரு நிமிஷம் உங்களை நீங்கள் கவனித்து யோசிச்சு பாருங்கள். ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ இல்லை ஆஃபீஸ்லேயோ எல்லோரும் ஒரு குரூப், அதாவது கேங்காக சேர்ந்து சுற்றுவாங்க. ஒரு லீடர் பின்னாடி எல்லோரும் கையை கட்டி ஓடுவாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் அந்த கூட்டத்தில் சேராமல் தனியாக இருப்பீங்க. உங்களுக்கு யாரோடைய சப்போர்ட்டும் தேவையில்ல, யார்கிட்டையும் போய் உங்களை நிரூபிக்கணுன்ற அவசியமும் இல்லை. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த கூட்டத்தை தேடி போகலனாலும் அந்த கூட்டத்தில் இருக்க பெண்கள்ல இருந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தோட பார்வை உங்கள் மேலே தான் இருக்கும். அதாவது பெண்கள் எல்லாம் உங்களை சுற்றி அப்படியே வட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்கங்க. இவன் யார், இவன் ஏன் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஒரு மர்மம் அவங்கள சுற்றி எப்போதும் இருக்குங்க. அதாவது மிஸ்ட்ரியாக இடுவீங்க. நம்ம ஊரில் நிறைய பசங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஆல்ஃபா மேல் தான் மாசு, அவன் தான் லீடர்னு நினைப்பாங்க. ஆனால் ஆல்ஃபாக்கே சவால் விடுற ஒரு ஆளுமை சைக்காலஜியில் இருக்குங்க. அவன் தாங்க சிக்மா மேல், அதாவது த லோன்லி வூல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது தனித்து வாழும் ஓனாய் அப்படிங்கிறாங்க இல்லையா. ஏன் இந்த டாப்பிக்கை நான் பேசுகிறேன் அப்படின்னா, நிறையா பசங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ஆனால் கமெண்டில் கேட்க தயக்கப்படுற ஒரு விஷயம். சில பேர் சிலத்தவங்களுடைய கமெண்ட்ஸில் கேட்டிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சரியான பதில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எப்போவுமே ஒரு கெத்தான மாசான லைஃப்பை கண்டிப்பாக வாழணுங்க. அதுக்காண்டி ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நான் உங்களுக்கு எந்த டிப்ஸ்னாலும், அதாவது உங்கள் லைஃப்பை மேம்படுத்தக்கூடிய எந்த டிப்ஸ்னாலும் நான் சொல்ல ரெடியாக தான் இருக்கேன். அதனால் உங்களுக்கு என்ன வேணும், எந்த மாதிரியான இதெல்லாம் கற்றுக்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதை கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்மளுக்கு ஒரு வீடியோவாக நம்ம போட்டுடலாம், சரிங்களா? தயக்கப்படாதீங்க, கூச்சப்படாதீங்க. கமெண்ட் பண்ணுறதுனால உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறதுனால உங்களை பாராட்டுவோமே சரி, அதை யாரும் கிரிட்டிசைஸ்லாம் பண்ண மாட்டோம், சரிங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வச்சு முன்னேறணுங்க, சரிங்களா? அதுதான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கமே. அதான். சரி, வாக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ஃபா மேல் அப்படிங்கிறவன் ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுவான். ஆனால் சிக்மா மேல் அப்படிங்கிறவன் தன் வாழ்க்கையை தான் கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுவான். அவனுக்கு இந்த சமுதாயத்தோட எந்த ஒரு விதிகளும், அதாவது ரூல்ஸும் தேவையில்லைங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. இந்த உலகமே அண்ணாந்து பார்க்குற ஒரு ரியல் சிக்மா மேல் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற 10 ஆழமான அறிவியல் பூர்வமான சைக்காலஜிக்கல் சிக்னலை பற்றி ரொம்ப விரிவாக நிஜ வாழ்க்கை கதைகளோட பார்க்க போகிறோம். இந்த சில நிமிஷம் உங்களுடைய தனிமைக்கான உண்மையான மதிப்பை உங்களுக்கு புரிய வைக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திஸ் இஸ் சைக்காலஜிஸ்ட் ரிஸ். வெல்கம் டு சைக்காலஜிஸ்ட் ரிஸ் தமிழ் சேனல். முதல் அடையாளம் சைலண்ட் அத்தாரிட்டி. சிக்மா ஆண்கள் தங்களுடைய கெத்தை நிரூபிக்கிறதுக்காக ஓவராக பேச மாட்டாங்க. அவங்களுக்கு மற்றவங்களுடைய சான்றிதழ், அதாவது வேலிடேஷன் தேவையில்லைங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். விக்ரம்னு ஒரு பையன், ஆஃபீஸில் ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது. எல்லாரும் அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக ஓவராக பேசி பாஸ் முன்னாடி சீன் போடுறாங்க. ஆனால் விக்ரம் அங்கே ரொம்ப அமைதியாக உட்காந்து லேப்டாப்பில் அவனோட ஒர்க்கை மட்டும் பார்த்துட்ருக்கான். மீட்டிங் முடிகிற டைமில் பாஸ் விக்ரம் கிட்ட கேட்குறாரு, விக்ரம் நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. விக்ரம் டக்குன்னு நிமிர்ந்து ஒரே ஒரு நிமிஷத்தில் அந்த ப்ராப்ளத்துக்கான பெஸ்ட்டு சொல்யூஷனை ரொம்ப தெளிவாக பேசிட்டு மறுபடியும் அமைதியாயிட்டான். ஒட்டுமொத்த மீட்டிங்கும் வாயடைச்சு போயிட்டாங்க. சிக்மா ஆண்கள் சத்தம் போட மாட்டாங்கங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுடைய சைலன்ஸ் தான் அவங்களுடைய பவர். எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல பேசிட்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. ரெண்டாவது விஷயம் தனிமை. சாதாரண மனுஷங்களுக்கு தனியாக இருக்க பயமாக இருக்கும். அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ண யாராவது வேணும். ஆனால் சிக்மா ஆண்கள் வேணும்னே தனிமையை தேர்ந்தெடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ராகுல்னு ஒரு பையன் அவனுடைய வீக்கெண்டில் லீவு நாட்களில் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பப்பு பார்ட்டின்னு போய் காசை கழிக்க மாட்டான். அவனோட ரூமில் தனியாக உட்காந்து ஒரு புது பிஸ்னஸ் ஐடியா ரெடி பண்ணுறதுக்கோ இல்லை அவனுக்கு ஒரு பிடிச்ச ஒரு புக்கை படிக்கிறதுக்கோ அந்த தனிமையை பயன்படுத்துவான். ஃப்ரெண்ட்ஸ் இவனை ஆன்டி சோசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் சிக்மா ஆண்கள் தங்களுடைய எனர்ஜியை தேவையில்லாத மனுஷங்க கிட்ட வீணடிக்க மாட்டாங்க. தனிமையில் தான் அவங்களுடைய சிறந்த க்ரியேட்டிவிட்டி வெளியே வருங்க. மூணாவது விஷயம், சமுதாயம் வச்சிருக்கிற அந்த பவர் அட்ராக்ஷனை சிக்மா ஆண்கள் மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பணக்காரனோ இல்லை ஆஃபீஸ் பாஸோ யாராக இருந்தாலும் ஒரே சாதாரண மனுஷன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். பிரகாஷ் வேலை செய்கிற ஆஃபீஸுக்கு ஒரு பெரிய விஐபி வராரு. எல்லாரும் அவருக்கு முன்னாடி கையை கட்டிக்கிட்டு குனிஞ்சு நின்று சாருன்னு சொல்லு வடிகிறாங்க. ஆனால் பிரகாஷ் ரொம்ப கேஷுவலாக அவனோட சீட்டில் இருந்து எந்திரிச்சு ஒரு ஆல்ஃபா மேலாக கை குலுக்கி ஹாய் சார், வெல்கம்னு ரொம்ப மெச்சூர்டாக சமமாக நடத்தினான். அவன்கிட்ட எந்த பயமும் இல்லை, அதே சமயம் மரியாதை குறைவும் இல்லை. சிக்மா ஆண்கள் யாரையும் அவங்கள விட உயரத்துலையும் வைக்க மாட்டாங்க, தாழ்வாகவும் பார்க்க மாட்டாங்க. நாலாவது காரணம், எந்த சூழ்நிலையிலும் வாழ்கிற வித்தங்க. சிக்மா ஆண்களால் ஒரு மிகப்பெரிய பணக்கார கூட்டத்திலையும் கெத்தா வாழ முடியும்.
அதே சமயம் ஒரு சாதாரண குப்பத்தில் இருக்க மனுஷங்களுடைய ரொம்ப யதார்த்தமாக உட்காந்து காஃபியும் குடிக்க முடியுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். தினேஷ்னு ஒரு பையன் அவனுடைய பிஸ்னஸ் டீலுக்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மீட்டிங் போகிறான். அங்கே இருக்கிற கோடீஸ்வரங்களோட ரொம்ப கேஷுவலாக இங்கிலீஷை சூப்பராக பேசுகிறான். அதே தினேஷ் சாயங்காலம் அவனுடைய மெக்கானிக் ஃப்ரெண்டு கடையில் போய் தரையில் உட்காந்து ரொம்ப கை குலுக்கி கேஷுவலாக பேசி டீ குடிக்கிறான். அவனோட ஈகோ அங்கே குறுக்க வராதுங்க. சிக்மா ஆண்கள் எந்த சூழ்நிலையில் போனாலும் அங்கே இருக்க மனிதர்களோட ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவாங்க. ஆனால் அவங்களுடைய அசல் குணத்தை யாருக்காகவும் வெளியே விட்டு கொடுக்க மாட்டாங்க, அதை காட்டவும் மாட்டாங்க. 5வது விஷயம், வாழ்க்கையில் ஒரு தோல்வியோ இல்லை ஒரு தப்போ நடந்தால் சிக்மா ஆண்கள் மற்றவங்க மேலே பழி போட மாட்டாங்க. அவங்க தங்களை தாங்களே ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேங்க. மனோஜ்னு ஒரு பையன் ஒரு பெரிய எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடான். அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொஸ்டின் பேப்பர் கஷ்டம், சிஸ்டம் சரியில்லைன்னு புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் மனோஜ் அமைதியாக அவனுடைய ஆன்சர் சீட் எடுத்து வச்சு நாம் எந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணோம், நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு சுய பரிசோதனை பண்ணுறாரு. அவரோட தப்பை அவர் திருத்திக்கிட்டு அடுத்த முறை எழுதும்போது அவர் தான் டாப்பரே. தப்பை ஏற்றுக்கிற பிரெயின் தாங்க சிக்மா பிரெயினே. 6வது அடையாளம், உங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் சோசியல் மீடியாவிலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஓப்பனாக கொட்டிடக்கூடாது. சிக்மா ஆண்கள் எப்போவுமே கணிக்க முடியாதவங்களாக இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். சுரேஷ்னு ஒரு பையன் அவனோட இன்ஸ்டாகிராமில் 24 மணி நேரமும் ரீல்ஸ் போட மாட்டான். டெய்லி என்ன சாப்பிட்றான்னு ஸ்டோரி வைக்க மாட்டான். அவனோட ஐடி ரொம்ப கம்மியாக ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப கெத்தாக போஸ்டர்ஸ்லாம் இருக்கும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அவன்கிட்ட கேட்பாங்க, மச்சான் நைட் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னு. அவன் ரொம்ப கேஷுவலாக சும்மா ஒரு ஒர்க் மச்சான் அப்படின்னு டாப்பிக்கை மாற்றிடுவான். இந்த மர்மமான வைப் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷனை கொடுக்குங்க. இவன் என்ன பண்ணுறான்னு அவங்க பிரெயின் எப்போவுமே சுரேஷை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கும். 7வது திருப்பு முனை, சிக்மா ஆண்கள் அவங்களுடைய தேவைகளுக்கு மற்றவங்களை நம்பி இருக்க மாட்டாங்க. சமையலிருந்து வண்டி ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் எல்லாத்தையும் தனியாகவே செய்ய கற்றுக்குவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேங்க. சந்தீப்னு ஒரு பையன் தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கான். அவனுக்கு ஹோட்டல் சாப்பாடு பிடிக்கலைன்னா மற்றவங்களுக்காக வெயிட் பண்ண மாட்டான். அவனாவே யூடியூப்பை பார்த்து சூப்பராக சமைச்சு கற்றுக்குவான். அவனுடைய பைக்கில் ஒரு சின்ன ப்ராப்ளம்னா டக்குன்னு மெக்கானிக் ஷாப்புக்கு ஓடாமல் அவன்கிட்ட இருக்க டூல்ஸை வச்சு அவனாவே சரி பண்ண பார்ப்பான். இந்த சுயசார்பு அவனுக்கு ஒரு அசாத்தியமான தைரியத்தை கொடுக்கும். எனக்கு யாருமே இல்லைனாலும் இந்த உலகத்தில் என்னால் தனியாக வாழ முடியும் அப்படிங்கிற கெத்து அவன்கிட்ட இருக்குங்க. 8வது விஷயம், சிக்மா ஆண்கள் எப்போவுமே ஓவராக பேச மாட்டாங்க. அவங்க ஒரு குரூப்பில் இருந்தால் மற்றவங்க பேசுறது ரொம்ப கூர்ந்து அமைதியாக கவனிப்பாங்க. விஜய்னு ஒரு பையன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் உட்காந்துட்டு இருக்கான். எல்லாரும் அரட்டை அடித்து சிரிச்சிட்டு இருக்காங்க. விஜய் நடுவில் புகுந்து பேசலை. ஆனால் அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தோடைய பாடி லாங்குவேஜையும் அவன் யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்கிறத அந்த ஒட்டுமொத்த சைக்காலஜியும் விஜய் அவனோட மைண்டில் ரீட் பண்ணிகிட்டே இருக்கான். யாராவது ஒருத்தையும் போய் சொன்னால் விஜய் டக்குன்னு அவனோட கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருவான். சிக்மா ஆண்கள் மனிதர்களை படிக்கிற வித்தைகளை கிங்காக இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். 9வது அடையாளம், சிக்மா ஆண்களுக்கு வாட்ஸ்அப்பில் 500 ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேங்க. ஹரிஷ்னு ஒரு பையன், அவனுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் ஆயிரக்கணக்கான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அவனுடைய லைஃப்பில் 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அவங்களுக்காக ஹரிஷ் என்ன வேணாலும் செய்வான். அவங்களுக்கும் ஹரிஷுக்காக நிற்பாங்க. தேவையில்லாத மனுஷங்களை தன் வாழ்க்கைக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறதுல ஹரிஷ் ஸ்ட்ராங்காக இருக்கான். உங்களுடைய டைமுக்கும் உங்களுடைய எனர்ஜிக்கும் நீங்கள் வேல்யூ கொடுத்தா நீங்கள் ஒரு ரியல் சிக்மா மேல் ஃப்ரெண்ட்ஸ். கடைசி அப்புறம் ரொம்ப முக்கியமான டிப், சிக்மா ஆண்கள் மற்றவங்க கைத்தட்டி பாராட்டுறதுக்காகவோ இல்லை 4 பொண்ணுங்க நோட் பண்ணுங்கிறதுக்காகவோ சாதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தங்களே ஜெயிக்கணுங்கிற அந்த உள்மன வெறிதாங்க இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். விவேக் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையன். அவன் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல, இன்ஸ்டாவில் மிரர் செல்ஃபி போட்டு லைக்ஸ் வாங்குறதும் இல்லை. அவனோட உடம்ப அவன் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுங்கிறல அவனுடைய சொந்த திருப்திக்கு தான் அவன் பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கும் மற்றவங்களுக்கு கெத்து காட்டுறதுக்கும் கிடையவே கிடையாது. அவனுடைய குடும்பத்தை அவன் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா அவனுடைய லட்சியத்துக்காக தன் பாராட்டுக்காக ஓடாத ஒரு குதிரை தாங்க ஃப்ரெண்ட்ஸ் பந்தயத்தில் ஜெயிக்குமே. ஏன்னா அவன் வாழ்க்கையில் ஜெயிக்கணுக்காக ஓடுறான், மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அவன் ஓடவே இல்லை. அதுதான் உண்மையான சிக்மா மேலுக்கான ஒரு கேரக்டரே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த 10 சைக்காலஜிக்கல் சிக்னல்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவை கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன். சிக்மா மெயில் அப்படிங்கிறவன் ஏதோ ஒரு இன்டர்நெட்டில் வர மீம்ஸ் கிடையாதுங்க. அவன் தன் மீது வச்சிருக்க சுயமரியாதை அவனுடைய சுயசார்பு வாழ்க்கையும் தான் அவனுடைய கெத்து. நீங்கள் மற்றவங்க மாதிரி கூட்டமாக இருக்க முடியலையோ, எனக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் கேங் இல்லையோன்னு என்றைக்குமே கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆடுகள் தான் கூட்டமாக சுற்றும், சிங்கம் எப்போவுமே எப்படி இருக்கும், தனியாக காட்டில் தான் இருக்கும். உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த தனிமை எனர்ஜியை உங்கள் கெரியரில் உங்கள் பிஸ்னஸில் வெறியோடு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட அந்த பவர் இருக்குது, அதை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 10 சிக்னல்களில் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிக்மா அடையாளம் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கதையை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சிங்கிள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான சைக்காலஜி தலைப்போட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.